அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இறையருளால் பெருநாள் இனிதே நிறைவு பெற்றது. இனிய பெருநாள் வாழ்த்துக்கள். நம் அனைவரையும் அல்லாஹ் நலவிலே ஒன்றிணைப்பானாக. பெருநாள் தினத்தன்று தொழுகை முடித்தவுடன் கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் சிறார்களும் வெளியே வந்து ஆறத் தழுவி தங்களுடைய அன்புகளை பரிமாறிக்கொண்ட பிறகு எல்லோரும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, தங்கள் நண்பனை பார்த்து, தங்கள் தோழியை பார்த்து, அவர்கள் உடுத்தியிருக்கின்ற அந்த ஆடையை பிடித்து, இந்த ஆடை நன்றாக இருக்கிறது, இந்த டிசைன் நன்றாக இருக்கிறது, இது சூட்டபிளாக இருக்கிறது என்றெல்லாம் புகழாரம் சூட்டப்படும். இதை கேட்ட மாத்திரத்தில் அவர் புல்லரித்து போய், குறிப்பாக பெண்களாக இருந்தால் அப்படியே அதிலே அந்த புகழிலே மயங்கி அந்த புத்தாடைக்கு பிறகு இருக்கக்கூடிய தியாகச் சுவடுகளை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இந்த டிசைனுக்காக வேண்டி பல கடையை நாங்கள் ஏறணும், பல மால்களை சுற்றினோம், ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தோம் என்றெல்லாம் நம் புத்தாடைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த தியாகச் சுவடுகளை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள். சற்று வருத்தமாக இருக்கிறது. நாம் வாழும் இதே இந்த உலகத்தில்தான், நாம் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய இதே இந்த தினத்தில்தான், இந்த தருணத்தில்தான் உலகத்தில் சில மக்களை அல்லாஹ் நம் முன் காட்சி தர வைத்திருக்கிறார். மியான்மர் கடுமையான பூகம்பம், நிலநடுக்கத்தால் பலர்கள் ஷஹீதாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்களுடைய பெருநாள் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நாம் வாழும் இதே உலகத்திலே பல ஆண்டுகளாக சோமாலியா என்றாலே வறுமை என்ற பெயர், அந்த எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய புகைப்படம் இன்றும் நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். அவர்களும் இந்த பெருநாள் தினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். அதோ பல ஆண்டுகளாக பலஸ்தீன மக்களுடைய போராட்டம், ஈவு இரக்கம் இல்லாமல் கொண்டு குவிக்கப்படுகின்ற அந்த காட்சிகள், அந்த இரத்த காட்சிகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளாக இதே நிலைத்தான் தொடர்கிறது. நாம் புத்தாடை வாங்குவதற்கு பல கடைகளுக்கு ஏறி இறங்குகிறோம், பல ஆய்வுகளை செய்கிறோம். அது அந்த மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு, தங்கள் பெற்றோர்களுக்கு கஃன் துணியை வாங்குவதற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே இந்த உலகத்தில் பாலஸ்தீன மக்களுடைய கொடுமை, அந்த கொடூரம் பல ஆண்டுகளாக அரங்கேறி கொண்டே இருக்கிறது. அவர்களும் பெருநாளை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ் எந்த சிரமமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்மை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வைத்திருக்கிறான். இந்த நேரத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம், நம்மால் என்ன செய்துவிட முடியும்? அங்கே என்ன நடக்கிறது யாருக்கு தெரியும்? வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கசியக்கூடிய அந்த மறைக்கப்பட்ட பிறகு வருகின்ற அந்த காட்சிகளே நம்முடைய மனதை ரணமாக்கி விடுகிறதே. அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நம்மால் செய்து முடிந்த ஒரே விஷயம், இறைவனிடத்திலே சுஜூதிலே பிரார்த்திப்போம். கூடிய சீக்கிரத்தில் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவதை போல, மதா நசுருல்லா, அல்லாஹினுடைய உதவி எப்பொழுது என்று கேட்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், கவலைப்படாதீர்கள், இன்ன நசுரல்லாஹி கரீம், என் உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது. அந்த மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது. அந்த பிரார்த்தனையை நாம் செய்வோம். அதே நேரத்தில் நாம் இங்கே எப்படி மேம்படுத்தப்பட்ட நிலையில் பெருநாளை கொண்டாடி இருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக மாறுவோம். நீ கொடுத்ததற்கு நன்றி செலுத்த முடியவில்லை அல்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்போம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக.